தோல்வி தோல்வி ஓபிஎஸ் படுதோல்வி தொண்டர்கள் வெளியிட்டு அதிரடி தீர்ப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிமுகவிலே மிக மிக ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கும் சம்மதம் என்பது கிடையாது. சசிகலா டிடி தினகரனுக்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. சசிகலாவும் டிடி தினகரனும் எப்படி வெளியேற்றப்பட்டார்கள், யாரால் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னா எடப்பாடியால் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னு பொதுவாக தான் எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியுடைய பங்கு என்பது 20% மட்டும்தான். அதிலே 80% பங்கு என்பது ஓபிஎஸ் உடைய பங்கு என்பது இருந்தது. அந்த நேரத்தில் நமது ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து இறக்கிவிடப்பட்டார். டிடி தினகரன் கூட என்னை கன்னத்திலே அடித்து விட்டார் என பேட்டியும் கூட கொடுத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தர்மயுத்தத்தை ஆரம்பித்திருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். அந்த தர்மயுத்தத்தில் கிடைத்த வெற்றி தான் கடைசி வெற்றி ஓபிஎஸ் அவர்கள். அடுத்தபடியாக எந்த ஒரு வெற்றியும் பதிவு செய்ய கிடையாது. நமது சசிகலா அம்மையார் சிறைச்சாலை செல்லக்கூடிய அந்த நேரத்தில், தீர்ப்பு வரக்கூடிய அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா மேடை ஏறி ஸ்வீட் கொடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட அந்த நேரத்தில் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவியது. அதன் அடிப்படையில் மட்டுமல்லாமல் அதன் பின்பு அதிமுகவிலே ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்று சேர்ந்த பின்பு சசிகலாவும் டிடி தினகரனும் அதிமுக நீக்கப்பட வேண்டும் என ஒற்றை காலில் நின்றவர் தான் ஓபிஎஸ் அவர். ஆனால் இன்று எங்கே ஐக்கியமாயிருக்கிறார்? சசிகலாவிடம் தான் ஐக்கியமாயிருக்கிறார். அப்படி ஆரம்பத்திலே சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஸிடம் டிடி தினகரன் ஐக்கியமாயிருந்தாலும் சசிகலாவை இன்று வரைக்கும் தனிப்பட்ட முறையிலே சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை என்பது ஓபிஎஸ் நடத்த கிடையாது. ஏன்னா சசிகலா அம்மையாருக்கு நன்றாக தெரியும் நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது நன்றாக தெரியும். அதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் இன்று வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்திலும் தனி பொதுவெளியிலே சந்திப்பு பேசியதை தவிர மற்றவர்கள் தனிப்பட்ட முறையிலே சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை என்பது எதுவும் பேச கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார்? பாஜகவை விட்டு வெளியேறி வந்துவிட்டார். பாஜக எங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க கிடையாது என வந்துவிட்டார். மறுபடியும் என்ன செய்வார்? பாஜகவுடன் தான் இணைவார். ஓபிஎஸ் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் பாஜகவுடைய பேச்சை கேட்டுத்தான் இவ்வளவு வேலைப்பாடுகளையும் பார்த்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி இருந்தது. அதாவது சட்ட போராட்டமாகட்டும், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவாகட்டும், எத்தனை குழுவை ஆரம்பித்தாலும் சரி, எத்தனை சட்ட போராட்டம் நடத்தினாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியை தகர்த்திருந்த முடியுமா, எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்ட முடியுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக அதிமுகவை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ்ஸின் பின்னால் எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள், எத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வருகின்ற 23ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதில் எத்தனை மாவட்ட செயலாளர் கலந்து கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்ட போராட்டத்தின் மூலம் வெற்றி பெற்றுவிடலாம், பாஜகவை நம்பினால் பாஜக கைவிட மாட்டார்கள் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் இறுதியிலே ஓபிஎஸ் நிலைமை தோல்வி அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதிமுகவுடைய தலைமையகத்தை அடித்து நொறுக்கியது. ஜெயலலிதா அமரக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் இருக்கையிலே செருப்பு கார்டன் ஓபிஎஸ் தரப்பில் ஏறியது, அங்க இருக்கக்கூடிய பொருட்களை திருடி சென்றதுதான் காரணம் என தற்போது வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிட்டு வர்றாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.